வணக்கம், நான் உங்கள் கருத்து. எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ த்ரிஃப்ட் வார்ஸ். இது வந்து மல்டிப்ளேயர் கேமும் கூட, சிங்கிள் பிளேயர் கேம் கூட. இதை நீங்கள் ஆஃப்லைனில் கூட விளாட்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. மல்டிப்ளேயருக்கு ஆன்லைன் மோட் வேணும். இன்றைக்கி நம்ம கிரிலா அவனை காப்பாற்ற போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். ரிச்சி இவனை தான் காப்பாற்ற போகிறேன் இன்றைக்கி. வாங்க போகலாம். இன்னும் இவ்வளோ நேரம் ஆடுறா நீ? ஒருவேளை இவன் தான் நானும் ஆமான்னு நினைக்கிறேன். தம்பி யாருப்பா? அட ஆமாங்க, வாங்க போகலாம். சென்சிட்டிவிட்டிலாம் நல்லா தான் இருக்கு. தம்பி வாசலுக்கு என்னத்துக்கு 2 தடவை? சரி வாங்க. காரு ஓட்ட முடியுமா? கார்லாம் நல்லா தாங்க ஓட்ட முடியுது. சூப்பராக இருக்குது. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க. அவன் பறந்து போய் விழுக தேவையில்ல, நம்மளே பறந்து போய் விழுகலாம். பார்த்தீங்களா? அந்த ஓவர் மூடு குத்திங்கன்னா பறந்து போய் விழுவான். அதே மாதிரி +2 ஆகும். இதில் 5 ஸ்டார் கூட இருக்குது. ஐயோ கார் போச்சே. அங்கேயாவது போய் இடித்து நின்று. என்ன கார்ரா அது? இந்த ஜீப்பை விட்டுட்டு ஸ்பீடு போகுமா? எல்லா காருமே எடுக்க முடியுதுங்க. டச் மஸ்டாச்சா? ட்ரிஃப்ட்டு. ஓகே. ஐயோ சூப்பராக பண்ணியிருக்கேங்க. ஆனால் கார் மாட்டிக்கிச்சே. சரி, மொட்டை மாடி இருக்கிற காரு. இந்த காரில் தான் இன்னைக்கு காப்பாற்ற போகிறான் அந்த ரிச்சியை. ஆமாம், ஃபஸ்ட்டு அந்த ரிச்சியை போய் பார்க்கணும்லதுக்கு. அவன் போலீஸ் ஸ்டேஷன்லங்க இருக்கான். கார் பல்ட்டியெல்லாம் அடிக்குதே. சரி, ஓகே வாங்க. அப்புறம் நான் போகிறது. சரி, அப்படியே குதிச்சு போகலாம். வெளியே தள்ளி விட்ற ஸ்டூபிட். இவனுக்கு குதிக்க தரல சார், இவனுக்கு குதிக்க தரல. சரி, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். Hey Jack, where have you been? I have been waiting for so long, man. No, listen here, is so God in the side. காசு சிந்திக்கிட்டே இருக்குதுடா. இவங்க காரில் இருந்து தான் இவன் டயரை பிடுங்கிட்டு ஓடுறானா? போச்சு, காசு சிந்திக்கிட்டே இருக்கு. இவனுங்க அதெல்லாம் கண்டுக்கலையா? பைக் எனக்கு தெரிஞ்சு இதைத்தான் பிடுங்கிட்டு போவாங்கன்னு நினச்சேன்டா. என்ன 2 போலீஸ் ட்ரிஃப்டர்ஸ்டாக வரீங்க? ஓஹோ, ஹெலிகாப்டரில் 2 ரெக்கை தானா? அந்த அவனை காப்பாத்துறா, நீ மட்டும் தப்பிச்சு போறா. போச்சு, இவன் தான் மாட்டிக்கிறான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மாட்டிக்கிட்டான். பின்னாடி திரும்பி யூட்டன் போட்டு போடா. போச்சு. And that's how I got into jail. ஒருத்தன் பைத்தியமாட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டானே.
தம்பி போதும்ப்பா சைக்கிளை போதுண்டா டேய். ஒன்றும் இல்லைங்க, இவன் எப்படி ஜெயிலுக்குள்ளே மாட்டினானா ஒருத்தன் இவன் கூட பேங்க் கொள்ளையடிக்க வந்தான் போல். அவன் கூட போயிருக்கான், அவன் இவனை விட்டுட்டு ஓட்டான். பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த ஹெலிகாப்டரில் அவன் மட்டும் போகாத, இவன் அப்படியே இவன் என்ன பண்ணியிருக்கணும், இவன் அப்படியே பைக்கை விட்டுட்டு மேலே ஜம்ப் ஆகிருக்கணும். சார் அதை பண்ணாமல் நான் வீர ஸ்டண்ட்டு தான் பண்ணுவேன்னு பண்ணான், மாட்டிக்கிட்டான். என்ன செந்தில் வச்சு நீ ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டியா? டாக் டு கிரில் அவன் வீடு எங்கே இருக்குதோ கண்ட்ரோல்ஸில் செம ஈஸியாக இருக்குது, அதேமாதிரி ஜாலியாகவும் இருக்குங்க. என்ன வண்டி வீலிங்கில் அடிக்குது, போச்சுடா போலீஸ். என் கதவை திறந்து விட்டீங்களே போலீஸ், காற்று ஜில்லு ஜில்லுன்னு வீசுது. ஒரு நிமிஷம், நாளைக்கு எவ்வளோ கொடுத்து விடுறீங்க? 60 ரூபா கொடுத்தோம். என்ன ஆகுறது வீலை காணோம். ஐயா இதை வச்சுட்டு எப்படி போகுது? என்ன வண்டி இதனால தான் டேர்ன் ஆக மாட்டேங்குதுங்க. என்ன கவனம் எல்லாம் சொல்கிறாங்க, அங்கே போனவங்க கம்மின்னு தான் சொன்னாங்க. போலீஸ்காரன் வந்தது தான் வந்தான், காரை ட்ரிஃப்ட் அடிச்சேன், ஆனால் காரை விட்டுட்டானே. இது மேலே கார் மேலே குதிச்சு அப்படியே ஓடிடலாம். ஓகே 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 ஃபஸ்ட்டு இவன் காரை கொண்டு வந்தால் தான் அந்த பொருள்லாம் வாங்க சொல்லுவானா. சபாப்பா நல்ல வேலை கார் இருக்குது. வாங்க, அவன் கார் எங்கே கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்கான்னு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டிட்டான். டுபுக்கால் ஆடுறது நடுவில் வந்துட்டான். சரி காசாகுது. வேகமாக பேசுது அம்மா. அன்னைக்கு காசில் பேங்க்குக்கு போய் கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாமா ஃபஸ்ட்டு? இது ஹோட்டலு. போலீஸ் நான் இல்லை, அவன் தான் நடுவில் வந்துட்டான். போலீஸ்க்கு காதுங்க கேட்காது. வண்டி பிரேக் பிடிக்க மாட்டேங்குதே. வண்டி போகலன்னா சரி. இப்போ வந்தாச்சு. கெட்டிங் அரெஸ்டடா. ஏய் ஆக்கிட்டாரு. பாய் பாய். அவ்வளோதான். நம்ம அந்த காரை கொண்டு வந்துட்டு, ஐயோ வண்டி டயர் பஞ்சர்னு நினைக்கிறேன். போச்சே, இந்த வண்டி என்ன தாண்ட கூட மாட்டேங்குது. வண்டி பஞ்சருங்க. சரி இங்கேயும் போலீஸ். என்னடா எல்லா பக்கமும் போலீஸாகவே வச்சுருக்கீங்க. டே வந்த இடம்டா இது. போச்சு, சொல்லிட்டேன். வண்டி ரொம்ப டர்னிங் ஆகுது. ஆஹா, இன்னியுமா அந்த ஒரு ஸ்டார் போல. போச்சு, இந்த வண்டி டேர்னிங்காக ஆக மாட்டேங்குது. கிளம்பு போலீஸ். ஆர்கிட்டா அந்த வண்டி இந்த வண்டி திரும்பவே மாட்டேங்குது. அதனால கொலகேஸில் உள்ள போகிறேன் நான். இந்த கார் எடுத்துப்போம். காரே இல்லை, கிருளோட கார் எடுத்துட்டோன்னே ஈஸியாகிரும்னு நினைக்கிறேன். போலீஸ்காரன்ட்டு தப்பிச்சா அவன் ஏரியாவில் இருக்க காரையே திருட போகிறான். இந்த வண்டியில் ட்ரிஃப்ட் அடிக்கலாம்னு நினச்சா அதுக்கு வராது போலங்க.
சொன்னேன் பலமே செஞ்சு விட்டு பை ப்ளீஸ். நாளைக்கு பார்க்கலாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்க. ஒன்றும் பயம் இல்லை விடு. சரி வாங்க, அந்த எஸ்கேப்பிங் இந்த டைம் தான் நம்மளுக்கு சான்ஸு. ஏய் 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 சரி ஏய் எஸ்கேப். அந்த அம்மாவை போட்டு லிஃப்ட் அடிக்கலான்னு பார்த்தா எந்த சைட்டு ஏர் திரும்ப அதே மாதிரி ஆயிடுது. எஸ் ஏய் வந்துட்டான்டா. ஆ தேங்க்ஸ் ஃபார் த கார். ஓகே ஓகே. ம் ம் ஓகே. இப்போ அவன் டைமை பிரேக் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ஏய் டயர் டேர்ன் பண்ணி கொடுத்துருக்காங்க வேணும்டா. டேர்ன் ஆகு. இந்த வண்டி டக்குன்னு டேர்ன் ஆகிது வேறு தொலைய மாட்டேங்குதுங்க. ட்ரிஃப்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓ ஏய் போச்சுடா. இதில் இந்த பிரச்சனை வேறு. சைடு இதுலேயே டைம் போயிருந்தாங்க. இப்போ இந்த ஏரியாவை சுற்றிட்டு போனோம். அவன் ஏரியாவுக்கு எங்கிட்டா வச்சிருக்க கொண்டு போய். இப்போ எந்த சைடு ரைட்டுன்னு தான் நினைக்கிறேன். நினச்ச மாதிரியே ரைட் தான். இப்போ இந்த ஜம்பை ட்ரை பண்ணணும் இந்த காரில். வேணாம் 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 போச்சுடா. மக்களே பார்த்தீங்களா வண்டி ட்ரிஃப்ட் அடிக்கணும்னு. ஏய் 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 ஏ நம்ம தான் வின்னே. ஐயோ தம்பி டயர் மட்டும் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க பலமே அவன் நேரத்தில் வந்துடுவே பலமே அவன் எஸ்கேப். ஓகேப்பா ஓகே ஓகே. சரி ஓகே. இப்போ நம்ம சில பீசஸ் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. உன் காரை ஏற்றுக்கிறேன்டா. வாங்க போகலாம். அது எங்கெங்க இருக்குது? நான் ஏன் ஏரியாவில் ஒன்று வச்சுருந்தேன் ஏற்கனவே. என் வீடு எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. சரி இருங்க மேப் அவுறாடே இப்படி அவனுங்களாம் நடுவில் வந்துக்கிறானுங்க. என் ஏரியா அதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுட்டு மேப் எடுத்து பார்ப்போம். சர்க்கிளாக இருக்குங்க. எங்கடா எங்கடா என் வீடே காணோம். இங்கே இருக்கு. காட்டுது. அங்கே தாங்க பக்கத்தில் தான் இருக்குது. நூறுப்பா எங்கடா அது? சொன்னானே மார்க்ஷீட்டில் நாங்கள் வாங்கி கொடுத்தோம்னு சொன்னேன். இப்போ அவன் சேர்க்கறதுக்கு அவன்டே வர்றேனியா செந்தில் சிவன் கொண்டு பேசிட்டு இருந்தாங்களா காலேஜில் நான் வந்து சேர்த்து விடுறேன் அப்படின்னு. நான் வர்றேன். இங்கே ஒன்று இருக்குங்க பாருங்க. வேண்டாம் சால் ஆஃப் வீடியோஸ் எதுக்கு இப்போ தானா ஜூம் ஆச்சு? சரி அதான் ஓ
ஐயா ரெண்டு பேரும் சண்டை வந்துருக்குங்க. இப்போ இன்னொன்று வந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தம்பி நூறுப்பா ஒரு ரேசர் வந்துட்டுருக்கேன் நடுவில் வரான். ஆமாம் தீ பிடிச்சா வண்டி ஓட்ட நல்லா இருக்குதுங்க. ஆனால் என்ன தண்ணிக்குள்ளே விட்டான்னு வைங்க தண்ணியோட தண்ணியாக கலந்துரும். சரி அது இல்லை. போகும்போது ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போகலாம். இங்கே தான் இருக்கோம். அம்மாவா இங்கே இருக்கு. எட்ரா எடுத்துட்டான். ஐயோ வேண்டாம் ஐயோ கால் வைக்கிற இடத்தெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. இந்த நோட்டு கட்டு வேணாம் இதுவும் வேணாம். இது கரெக்டாக பாருங்க. நேற்று நிறையா வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆமாம் காலி. பை பை போலீஸ். நான் இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறேன். காலையில் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு காலையில் நைட் ஏர்போர்ட்டுக்கிட்ட எங்கேயோ இருக்குது என்னோட. வண்டி தூள் கிளப்புதுடா. ரெண்டு பேர்த்தையும் நல்லபடியாக பார்க்கணும் போல. ஏதோ பார்த்துக்கிறேன் நான் இங்கே பார்த்துக்கிறேன். பேசுகிறோம் நான் கோளாறு சொல்லி தருது. நான் சொல்லி தெளிவாக சொல்லுவேன். நல்லா அவ்வளோதான். இங்கே ஒரு அண்ணாத்துக்கு சொல்ல வேண்டியதான். ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு எங்கே இருக்குது இது? இது இல்லை ஆச்சு. இது இல்லை யார்கிட்ட மை லொக்கேஷன் ஓகேப்பா. இவ்வளோ ஒன்றுங்கண்ணா. சரி இதுவும் ஓகே தான். சொன்னேன்டா என்ன சொன்னேன் அத்தையும் சொன்னேன்டா யாரும் பேச மாட்டாங்க. விஜயா கூட பேசுறது. ஆனால் இதுவும் இல்லையடா. ஆட்டா போட விஜயா இது ஆட்டாக்கார விஜயா பேசாதே. அப்படியே போனோம்னே நம்மளோட நிலமை எல்லாத்துக்கும் கேட்க மாட்டேங்குது. வெளியில் வந்து பேசு. இங்கடா இங்கே இருக்கு. ஹலோ இங்கே தான். ஓ அப்படி மட்டுமா? ஹாய் எப்படி டீ? ஹலோ ஆமாம் டயர் ஒடிச்ச சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. திரும்ப ஆமாங்க டயர் என்னமோ ஆயிடுச்சு. அது சார்ஜர் எடுத்துக்கோ சார். டக்குன்னு திரும்ப மாட்டேங்குது. அது சார்ஜர் எடுத்துக்கோ சார். இப்போ ஏர்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போகணும். இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகிறது? இங்கே இருக்கேனா? இங்கே இருக்கேன். இங்கே அங்கே இருக்கேன். இங்கேருந்து எப்படி போகிறது? என்னாச்சு? சரி வாங்க போய் பார்க்கலாம். எங்கடா என் லொக்கேஷன்? இங்கே இருக்கிறேன். கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுடா. தம்மா துண்டா இருக்குது அந்த அப்படியே ஸ்ட்ரைட்டாக போ. அப்படியே இன்னொரு ரைட். வண்டி லைட்டாக புகை பிடிக்குது. இல்லை இப்படியே இந்த ரைட் எடுத்துடலாம்.
யாரா நீ கோளாரா ஓட்டுற? வணக்கம், வரட்டாம்மா மெட்ரு. யாரா நீங்கள் கோளாரா ஓட்டுறீங்க? சைடில் டி. சரி, இப்படி ஒரு புடி. சரி, ரைட் எடுத்தாச்சு. இன்னொரு ஓ லெஃப்டா? சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். போச்சு வட போச்சு. இதில் வண்டி ஏறாது. ஏறிடுச்சே ஏறிடுச்சே. போடா அந்த சைடு. சூப்பரா போடா சூப்பரா. ஹார்ன் இங்கே தான் காட்டுது. இல்லை எனக்கு இந்த கேமரா எங்கே கொண்டு போய் செட் பண்ணி வச்சுருக்கேன் லொக்கேஷனை. கொண்டைக்கு மேலெல்லாம் செட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே தான் எங்கேயாவது கிடக்கும். ஓகே, வண்டி விட்டு இறங்கிட்டு இதுக்குள்ளே தான் அந்த 3வது எக்யூப்மெண்ட்டையும் வச்சுருப்பாங்க. தேடுவோம், வேறு வழி இல்லையே. நம்ம ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணி தானே ஆகணும். எங்கடா வச்சுருக்கீங்க அதை? ஆட்டங்க ஏன் போக மாட்டேறான்டா. அந்தளவுக்கு கடை இவன் குண்டா இருக்கான். சரி, எங்கே வச்சுருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். ஐயா, இவங்கெல்லாம் நம்பி வந்ததுக்கு சிறப்பாக செஞ்சுட்டாங்க. எங்கே இருக்குன்னு வேலை தரலையா? அங்கே போய் பார்ப்போம். இதுக்கெல்லாம் நடந்து போக முடியாது. எட்ரா தம்பிக்கார வரட்டாமாமே. திருப்புடா. இப்படி ஒரு திருப்பு. அவ்வளோதான், ஏற்றியாச்சா காலி. நான் எங்கடா இருக்குது? இங்கே தானே. எங்கடா? ரிவர்ஸ் எட்ரா. அங்கே இருக்குது. நல்ல வேலை, நான் கூட கேம் சேவ்டுன்னு வந்துருச்சேன்னு நினச்சிட்டேன். வலியுக்கடா வலியுக்கடா வலியுக்கடா. பூ பூ மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. போச்சு போச்சு போச்சு. இப்போ மட்டும் நான் கூட சேவ் வேறு பண்ணல. இப்போ மட்டும் மாட்டிக்கிட்டேன்னா முடிஞ்சு எல்லாமே. நல்ல வேலை. அட்டங்கப்பா, என்னடா இப்படி பண்ணுறீங்க? நம்மலாம் ப்ரோ டிரைவருங்க. அப்படியே என்னடா ஆச்சு? ஏய், இது ட்ரிஃப்டா? இதெல்லாம் நமக்கு சாதாரணம். போடு. ஏய், ட்ரிஃப்ட் அடிச்சே காசு சம்பாதிக்கலாம் போலையா? இந்த வாட்டி அந்த அளவுக்கு வரல. பூஸ்ட்டை கொடுத்து போட்டு ட்ரிஃப்ட் ஒரு 2 நாளைக்கு கழிச்சோன்னா 3000 ரூபா வந்து. வரங்கடா. ஓ ஆ ஆ
ஆ ஆ ஆஹா ஓ ஓஹோ ஓகே. உனக்கு நான் எதுக்குடா 3000 தரேன்? நான் உனக்கு கொடுக்கணுமா? ஐயோ போடாடே. இவன்ட்ட வந்துருக்கு 3000 1000 2000 இல்லை. இப்போ கூட நான் 1000 எடுத்துவேன். இப்போ 3000 எடுக்க சொல்கிறேன். 3000 ட்ரிஃப்ட் அடித்தேன், ஆனால் ஒன்றுமே ஆகலை. ட்ரிஃப்ட் அடித்தா என்னடா ஒன்றுமே ஆகலை? இவ்வளோ நேரம் அட்டங்க ஐயால் போச்சு. டூபர் டாக்ஸி, இங்கே டூபர் டாக்ஸியாங்க? டாக்ஸி ஓட்டுறதா? எந்த அளவுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. அப்படியே இங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுப்போம். சரி, இப்போ நான் எப்படி ஓ சார் போகலாமா? தேர்ட்டி 8 செகண்ட்ஸ்குள்ளையா? எங்கடா அது? என்ன இது நம்மளோட ட்ரிஃப்ட் அதிக மாட்டேங்குது? ஏய் ஏய் இது டாக்ஸி இல்லை ட்ரிஃப்டிங் காராடா? இதை வச்சுருந்தாலே போதும்பா. எங்கடா இந்த லொக்கேஷனு? கிட்ட 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 தான் போச்சு. 10 போச்சு போச்சு போச்சு. ஏய் ஏர்லேயே இறங்குறா. என்ன மைனஸ் பண்ணிட்டான்? எங்க நான் இங்கே தான் இறக்கி விட சொல்கிறான்னு நினச்சிட்டு வந்தேங்க. ஏய் பின்னாடியா? ஏய் நல்ல வேலை கிட்ட வச்சுருக்கோண்டா. ஏய் ஓ சார் விட்டுட்டு வந்து ஏற்றிக்கிறேன் சார். இத்தனை பேர் டாக்ஸி இல்லாமல் இருக்காங்களா? 10 ஏ போ நான் தாண்டா இறக்கினேன். காசு ஏறிக்கா? 69 ரூபா லாபம். சரி, அங்கே ஒரு கஸ்டமர் நிற்கிறா, அப்படி போய் பார்த்துருவோம். ஏறுங்க சார். எங்க அட்டை இங்கே இறக்கிறதுக்கு எதுக்குடா? என்ன ஒன்றால் நடந்து வர முடியாதாடா? இன்னொரு ஏறுவான் பாரு. அப்படியா? இல்லை எனக்கு சிரிப்பு வரல, பரவாயில்ல. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. வந்து ஏற்றிக்கிறேன்பா உங்களெல்லாம். இதை வச்சே 3000 ரூபா ஓட்டினேன். ஏய் 1 இன்ச்சுடா போடாடே. அம்மாடியோ இந்த காரை வச்சு ட்ரிஃப்ட் அடித்தாலே ஒரு 3000 ரூபா பார்க்கலாம். இங்கே ஒருத்தன் நிற்கிறான். ஏய் வண்டி வாங்க காசு இல்லையாப்பா? எங்க ஏய் இங்கே போகிறதுக்கு நீ நடந்து தான்டா போகணும். டாக்ஸி சரி எப்படி ஓட்டினா என்ன? வண்டி மாட்டிக்கிச்சு, நல்ல வேலை வந்துருச்சு. கொஞ்சம் டைம் முன்னாடியே கொண்டு போய் விட்டானுவீங்க. என்ன கிருள் வீட்டுக்கிட்ட கேட்டிருக்கான். ஏய் இது ட்ரிஃப்டிங் கார் ராயினி. நான் ட்ரிஃப்ட்டு கார். ஓ என்ன இப்படியா இது? பை கிளம்புங்க. அவன் 3000 ரூபா எடுக்க வேண்டியது. 1050 ரூபா எடுத்தாச்சு.
இப்போ டாக்ஸி ஏய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் எல்லோரும் வேணான்ட்டாங்கிற டாக்ஸியா. சரி அந்த ஏரியாவில் நிறைய பேர். ஐயா இங்கே ஒருத்தங்க கூட இல்லையா டாக்ஸிக்கு? எங்கே பறந்து வந்து விட்டுச்சு? ஓய் அங்கே ஒருத்தர் இருக்கான், போகலாம். இந்த வழியாக தான் வந்தேன், அப்போல்லாம் இன்னைக்கு தெரில. இப்போ வரும்போது தெரிஞ்சேன். டி என்னடா எங்கேயோ போனால் எங்கேயோ போகுது. ஏறா டக்குன்னு ஏறா. பின்னாடியா? எங்கடா? அங்கே தானே இப்போ இறக்கி விடுறோம் பாரு. போ போ போ. சரி இனி 1000 ரூபா தான் ஏற்றிருக்கேன். இனி 1000 ரூபா எடு. வண்டி ஓடுறா. இங்கே எதுக்கு இறக்கி விட வேலை தரல. இவரே ஏற்றி விட்டுருவோம். சரி அவ்வளோதான், சோழி காலி. ஓய் ட்ரிஃப்ட் அடிக்கவே இந்த காரை செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ இங்கே தான் நிற்கிறேன் நான், அங்கே மேலே ஏறிட்டு இருக்கிறேன்டா. வண்டி நூறு இப்போ பார்த்து. ஆஹா இங்கே போகிறதுக்கு நீ நடந்து போகலான்டா. டயரை பஞ்சர் பண்ணிட்டாங்களா? 2 டயர் உள்ளே இறங்கி இருக்குது. அப்படி தான்டா நினைக்கிறேன். டயரை பஞ்சர் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? இவங்கள வச்சு ஒரு விளாண்டுருவோம். ஏய் 6ன்னு நினச்சா. பெரிய தாஸ் இந்த ஏரியாலே 10-15 பேர் நின்னாங்களே. ஏய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறேன், நீ ஒருத்தந்தாண்டா. ஆஹா 1500 ரூபா எடுத்தாச்சு. ஐயோ வண்டி பறகுது. ஊபர் டாக்ஸி எப்படியா இன்னி 2000 எடுத்துடலாமா? எங்கே? ஓய் இங்கே தானா? எங்கெங்கெல்லாம் நடக்க முடியாமல் டாக்ஸி புக் பண்ணுறாங்க. இது நல்லா ட்ரிஃப்ட் அடிக்குதுடா. இந்த கார் பேசாமல் நானே வச்சுக்கிட்டேன். ட்ரிஃப்ட் அடிக்க யூஸ் ஆகுது. இங்கே தான் நான் கொச்சன்னு இருந்தானுங்க. நைட்டானால் வீட்டுக்கு போய் படுத்து தான் தூங்கணும். அப்புறம் சரி ஒரு 1/2 hour ஸ்கேட் போர்டு ஓட்டலாம். சரி இங்கே நிற்கிட்டு வண்டி ஸ்கேட்டிங் பண்ணி. ஆமாம் ஸ்கேட் ஸோ எல்லாமே வாங்க. வாட்ச் ஆடுதானா? பாய் பாய். இப்போ எங்கெங்கே நிற்கிறாங்கன்னு யாருக்கு தெரியுது? ஒரு இடத்துல கூட டாக்ஸிக்கு வேணாமாடா? அங்கங்கே ரெட்டாக எரியுது, என்னது தெரில, பார்த்துப்போம். சரி டாக்ஸி அவனுக்கு வேணாம் போல. நல்லா இருக்குதுடா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. ஆமாம் இங்கே தானே இங்கே. ஏய் அபூர்வண்டா நீ. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், எவனுமே கிடைக்கலன்ட்டு. சபாலி வாப்பா ஏறு அங்கே
எங்கடா அங்கே காட்டுற? ஏய் சூப்பரான பிளேஸ்டா. ஐயோ இதனாலே 22 செகண்ட்ஸ் போச்சு. வண்டி ட்ரிஃப்ட் அடிக்கிறதுனாலே மிஸ் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், பார்ட் 1 இதோடய முடிச்சுக்கலாம். இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ட் 2 போடுறேன். பாய்.